கெஸுவில் நேற்று நம்ம கேட்டிருந்த அந்த செயின்ட் யாருன்னா செயின்ட் ரோச். தமிழில் வந்து இவர் ஆரோக்கியநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புனிதர் வந்து 1348ஆம் ஆண்டு பிறந்ததாக சொல்லப்படுது. இவருடைய குடும்பம் வந்து ஒரு எளிமையான குடும்பம். இவர் வந்து ஃப்ரான்ஸோட பார்டரில் பிறந்ததாக சொல்லப்படுது. மோண்டபில்லர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில். இந்த புனிதர் வந்து ஒரு எளிமையான புனிதர். இவங்க அம்மா அப்பா வந்து மாதா மேலே ரொம்ப பக்தியானவங்க. மாதாவுக்காகவே வாழ்ந்தவங்க. அவங்க பணியே செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க இருவரும் வந்து இறந்துடுறாங்க. இறந்ததும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து ரோம் நாட்டுக்கு பிரயாணம் மேற்கொள்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரான்சிஸ்கன் தேர்ட் ஆர்டரில் சேர்ந்து ஒரு லே பிரதராக மாறி இவர் வந்து ரோம் நாட்டுக்கு போகிறாரு. அந்த மாதிரி ரோமுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பிளேக் நோய் வந்து பாதிக்கப்பட்டு நிறைய பேர் குவியலாக இறந்துட்டுருக்காங்க. இவர் போய் அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறாரு. அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறது, அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவர் அங்கே செய்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க போனது வந்து அவர் ஒரு பில்கிரிம் மாதிரி ஒரு புனித யாத்திரைக்கு தான் போனார். ஆனால் அங்கே இருந்த நிலையை பார்த்து இவர் அங்கேயே அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. இவருக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி வாழுறாரு. இவர் வந்து ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. ஆனால் வந்து வாழ்கிறது ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வாழுறாரு. அதே மாதிரி வந்து இவர் வந்து ரெட் கிராஸ் இவரோட நெஞ்சில் வந்து எப்போதுமே வந்து ஒரு ரெட் கிராஸ் இருக்கிற மாதிரி வந்து இவருக்கு ஒரு தழும்பு வந்து எப்போதுமே இருந்துருக்கு. அதே மாதிரி இவரோட உருவம் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய சோல்ஜர் மாதிரியான ட்ரெஸ் இருக்கும். ஆனால் காலில் வந்து அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு இவருக்கும் வந்து காயங்கள் ஏற்பட்டு அந்த காயம் ஆறவே இல்லை. அதனால் இவரோட உருவம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு பிரம்பு, காலில் வந்து புண்ணு, அந்த நாய் இருக்கும். அந்த நாய் தான் அவருக்கு தினமும் ரொட்டி துண்டு எடுத்துன்னு வந்து தருமா. அந்த நாய் யாருன்னு அவருக்கு தெரியாது, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. திடீர்னு வந்து அவரோட சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நோய்வாய்க்கப்பட்டு காட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு சின்ன குடிசை வச்சு இது பண்ணார். அவருக்காக அங்கேயே தண்ணி உருவாச்சு. அந்த மாதிரி நிறைய புதுமைகளின் புனிதர் இவர். அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கேருந்து கடத்தப்பட்டு அவங்களோட சொந்தக்காரர்களால் கடத்தப்பட்டு இவர் இறக்குறாரு. நோய்வாய்ப்பட்டு இறக்குறாரு. அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்து புனிதராகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய புனிதர், ஏழ்மையின் சின்னமாக வாழ்ந்தவர், ஆனால் பெரிய கோடீஸ்வரர். அவர் தான் வந்து புனிதர் ரோச். அவர் வந்து நோய்களின் பாதுகாப்பு, எந்த நோயாக இருந்தாலும் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா அது வந்து நடக்கிறதா சொல்லப்படுது. பிரைஸ் லார்ட்.